inevitable. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மரத்தை பாருங்கள். இது ஏதோ சாதாரணமான குட்டை மரம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கு பேர் மரப்பெரணிகள். டைனோசர் இந்த பூமியில் நடந்துட்டு இருந்தபோது அவங்க முதுக சொரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தின மரம் தான் இந்த மரம். 20 கோடி வருஷமாக இந்த மரத்தோட மூதாதையர்களும் இந்த மரமும் இப்படியே மாற்றமடையாமல் இங்கேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. உலகத்திலேயே மிகப்பெரிய காடு அமேசான். அந்த அமேசான் காடு உருவாக்கி 5 கோடி வருஷம் தான் ஆகுது. ஆனால் இந்த காடு அதுக்கு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 கோடி வருஷமாக இருக்கிற காடு தான் இது. இந்த காடு எவ்வளோ பழமையான காடு அப்படின்னா, இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த காடு உருவாயிருச்சு. ஆப்பிரிக்காவும் நம்ம இந்தியாவும் ஒரே கண்டமாக இருந்து அது பிரிஞ்சப்போ இந்த நிலப்பரப்பு அப்ப இருந்தே இருக்குது. இந்த காடுகள் அந்த காலகட்டத்திலிருந்தே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படி என்னடா காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க காடுகள் தான் கிட்டத்தட்ட அவ்வளவு பழமையான காடுகள். உலகத்திலேயே மிக பழமையான காடு அப்படிங்கிற இடத்துல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க டான்ட்ரி அப்படிங்கிற ஒரு மலைக்காடுகள் தான். ஆனால் அந்த காட்டை விட இந்த காட்டுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்குது. அந்த காடை விட கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வருஷம் பிறகு உருவான காடு நம்ம காடு அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க டான்ட்ரிங்கிற காடையும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை காடையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம காடுகளுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காடு கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்துல இருக்கு. ஆனா அவைகளோட உயரம் அதுக்கு மேல இல்லை. ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 மீட்டருக்கும் மேல, கிட்டத்தட்ட 2400லிருந்து 2600 மீட்டர் உயரமான காடுகள் நம்ம கிட்ட இருக்கு. சரி, உயரமா இருக்கிறதுனால என்ன தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் ஒரு தீவு மாதிரி இருக்கும். சடனா அந்த காடு முடிகிற இடத்துல யாரோ கத்திய வச்சு அருவாளை வச்சு வெட்டி விட்ட மாதிரி அந்த காடுகளுக்கு அடுத்தே புல்வெளி ஆரம்பிக்கும். இங்கதான் காடு முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்த இடத்துலயே புல்வெளி ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சிறப்பு எந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. அப்படியாப்பட்ட தனிச்சிறப்பு கொண்ட காடுகள் தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க சோலை காடுகள். சரியா, ஏன் இந்த காடு மட்டும் அப்படி வெட்டி விட்டாப்புல அடுத்து புல்வெளிகளா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவ்வளவு உயரமான மலைப்பகுதிகளில் காற்று அதிகமா அடிக்கும். காத்து வேகமா அடிக்குதுங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட பள்ளத்தாக்கா இருக்கிற அந்த பகுதிகளில் இந்த காடுகள் தீவு மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து மலைகளா இருக்கிற இடத்துல புல்வெளிகள் இருக்குது. இப்படி காடுகளும் காடுகளை விட்டு அடுத்த அடி நம்ம எடுத்து வச்சோம்னாவே பரந்த புல்வெளியா இருக்கும். இப்படி ஒரு காட்டை, ஒரு மாயாஜாலமான காட்டை நம்ம உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, வேற என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா, உலகத்துல இருக்க எவ்வளவோ காடுகள், எவ்வளவோ நாட்டுல பார்த்தீங்கன்னா காடு தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெரும்பாலும் இந்த மாதிரி விடயத்தை உங்களால கேட்கவே முடியாது. அப்படி ஒரு வேளை தீப்பிடிச்சு எரிஞ்சாலுமே நான் இப்ப சொன்னனே அந்த புல்வெளிகள், அவைகள் மட்டும்தான் தீப்பிடிச்சு எரியும். ஏன்னா இந்த காடுகள் எப்படி வளர்ந்துருக்கு, இந்த காடுகளோட தன்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற இந்த வகையான காடுகளை சோலை காடுகள் அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த காடுகள்ல இருக்கிற மரங்கள் 30லிருந்து 40 அடி உயரம் வரைக்கும் வளரும். இப்படி 30லிருந்து 40 அடி உயரம் வளரக்கூடிய இந்த மரங்களும் நேரான மரங்களா இருக்காது. பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கிளைகளை கொண்ட மரங்களா இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களா காற்று அதிகமா இந்த மலைகள்ல வீசுறதுனால, ஏன்னா மிக உயரமான இடத்துல இருக்கிற இந்த மலைகள்ல காற்று அதிகமா வீசுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மரங்கள் தங்களைத்தானே தகவமைச்சிருக்குது. எப்படி? இந்த காற்று அடிக்கிற திசைக்கு ஏற்றாற் போல. அதனாலதான் இந்த மரங்களோட உயரங்கள் ரொம்ப அதிகமா இல்லாம கிட்டத்தட்ட 30லிருந்து 40 அடி உயரங்களுக்கு தான் பெரும்பான்மையா இருக்குது. இது மூலியமா எவ்வளவோ காத்து அடிச்சாலும் இந்த மரங்கள் கீழே விழாமையும் சாயாமையும் அதோட வேர்கள் பாதிப்படையாமையும் இருக்கிறதுக்காக தங்களைத்தானே தகவமைச்சு வச்சிருக்குது இந்த காடுகள். நம்ம காடுகள்ல இருக்கிற இந்த மரங்கள் படர்ந்து குடை மாதிரி விரிஞ்சு இருக்கும். இவைகளோட இலைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவைகள் அடர்த்தியான இலைகளை கொண்டிருக்கிறதுனால சூரிய ஒளி எவ்வளவு பட்டாலும் இந்த இலைகள் எல்லாமே தங்களுக்கு தேவையான சூரிய ஒளியை அதன் மூலமா எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சோலை காடுகளுக்கு உள்ள பெரும்பான்மையா சூரிய ஒளியே போக முடியாது. இந்த காடுகள்ல கிட்டத்தட்ட 12-1 மணி அந்த மாதிரி மதிய நேரத்துல கூட மேகங்கள் வந்து கூடும்போது காட்டுக்குள்ள ராத்திரி 7, 7:30, 8 இந்த மாதிரி ஆகும்போது எவ்வளவு இருட்டா இருக்கும், அவ்வளவு இருட்டாயிரும். அவ்வளவு அடர்த்தியான காடுகள் நம்ம சோலை காடுகள்.
இப்படி மதிய நேரங்கள்லயே இருட்டா ஆகிற நம்ம காடுகளை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஹாலிவுட் படங்கள்ல இந்த ஹாபிட், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த மாதிரி படமெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படத்துல அப்படியே மாயாஜாலமா காடுகளை காமிப்பாங்க. உண்மையிலுமே நிஜத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு காடுகளை பார்க்கணும் அப்படின்னா உலகத்துல வேற எங்கேயும் போக தேவையில்ல, எங்க போனாலும் அந்த மாதிரி காடுகளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி காடுகளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் வரணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த காடுகளுக்கு மேகக்காடுகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மேகங்கள் இந்த காடுகளுக்குள்ள வந்து விலகி போகும்போது பெரும்பான்மையான மேகங்கள் அந்த ஈரப்பதத்தினால ஈர்க்கப்பட்டு அந்த காடுகளுக்குள்ளேயே அப்படியே இந்த சச்சின் படத்துல பாக்குற மாதிரி எங்கேயுமே எங்க பார்த்தாலும் பனிமூட்டமா இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு மாயாஜாலம் மாதிரியான ஒரு காடு தான் நம்ம காடு. உலகத்துல இருக்கிற மற்ற காடுகள் மழை பெய்யும் போது அதுல இருந்து வர்ற நீர்களை சேகரிச்சு வச்சு அந்த மரங்கள் வளரக்கூடியதா இருக்கும். ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் காடுகளும் அதே விஷயத்த பண்ணுது. இருந்தாலும் இதுக்கு இருக்கிற இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ந்த மேகங்கள்லாம் வந்து இந்த காடுகளுக்குள்ள பூந்து போகும்போது அந்த ஈரப்பதங்களையும் இழுத்து தக்க வச்சு அதை நீரை சேமிச்சு வைக்கிற ஒரு தனித்தன்மை, ஒரு தனிச்சிறப்பு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளான இந்த சோலைக்காடுகளுக்கு இருக்கு. வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், டைனோசர் காலத்துல இருந்தே வாழ்ற தாவரங்கள் நம்ம காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. மரப்பெரணிகள் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான தாவரங்கள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை சோலை காடுகள்ல இருக்குது. இந்த மரங்கள் கொடைக்கானல்ல பெரும்பான்மையா இருக்குது. இந்த மரங்கள் பூக்கவும் செய்யாது, இவைகளுக்கு விதைகளும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த தாவரங்கள் மற்ற இடங்கள்லாம் வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளான் எப்படி அவைகளோட வித்துக்களை வச்சு வளருதோ அதே மாதிரி தான் இந்த மரங்களோ, இந்த மரங்கள்ல இருக்க வித்துகளோ வேற பக்கம் இந்த மரங்களோட இலைகள் விழும்போதோ, இந்த மரத்தோட கிளைகள் இந்த மாதிரி ஒரு விடயம் இன்னொரு இடத்துல விழும்போது அதுல இருக்கிற வித்துக்கள் மூலமாகவும் காற்றுல பறந்து போற இதோட வித்துக்கள் மூலமாகவுமே இந்த மரங்களால வளர முடியும். டைனோசர் காலத்துல இருந்தே இருக்கிற இந்த காடுகள் வெளிப்பக்கம் இருக்கிற வேற மரங்களோட மகரந்தம் இல்லாம இந்த காடுகளுக்குள்ள இருக்கிற மகரந்த தூள்களை வச்சே இந்த காடுகளோட தாவரங்கள் திரும்ப 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு தனித்தன்மை பெற்ற காடாவே இது இருக்குது. அதனாலதான் இந்த காடுகளுக்கு இவ்வளவு சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த காடுகளோட இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காடுகள் மிக உயரமான இடத்துல வளருது அப்படிங்கிறதுனால இதுல ஸ்பாஞ்ச் மாதிரியான பூஞ்சைகள் வளர ஆரம்பிக்குது. இந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான அமைப்பு அடர்த்தியா இருக்குது அப்படிங்கிறதுனால மேகங்கள்ல இருந்து வர்ற நீரையும் மழை பெய்யறதுனால வர்ற நீரையும் இதுங்க உறிஞ்சு வச்சுக்குது. உறிஞ்சு வச்ச இந்த நீரை வெய்ய காலம் வரும்போது, அதாவது கோடை காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விட ஆரம்பிக்குது. இதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல பல ஆறுகள் உயிரோட இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த காடுகள். உலகத்துல இருக்கிற மற்ற காடுகள் பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போதும் பனி உருகும் போதும் அதுல இருக்கிற நீரை கொண்டு வந்து மற்ற நிலப்பகுதிகளில் சேர்க்குது, அதாவது ஆறுகளா உருவாக ஆரம்பிக்குது. ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற இந்த காடுகள் நீரை சேமிச்சு வச்சு வருடம் முழுக்க வற்றாத நீரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த தனிச்சிறப்பை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற இந்த காடுகள் வருடம் முழுக்கவே மேகங்கள் வந்து மோதுறதுனால அதுல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து அந்த நீரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஆறுகளுக்கு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான காடுகள் தான் நம்ம சோலை காடுகள். ஆராய்ச்சியாளர்கள் இந்த காடுகளை ஒட்டி இருக்கிற இந்த பரந்த புல்வெளிகளை ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 35,000 40,000 வருடங்களா இந்த புல்வெளிகள் இதே அமைப்புல இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத விலங்குகளும் பறவைகளும் ஊர்வனமும் இந்த காடுகள்ல இருக்கு. நீலகிரி வரையாடு, சிங்கவால் குரங்கு, உலகத்திலேயே மிகச்சிறிய மான், சோளக்கிளி, இப்படி உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத நூற்றுக்கணக்கான விலங்குகளும் பறவைகளும் ஊர்வனமும் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உயிரினங்கள் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு பரவாம இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தீவு மாதிரியான சோலை காடுகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரந்த புல்வெளிகளா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த தாவரங்களும் இந்த விலங்குகளும் அந்த காடுகளை விட்டு வேற எங்கேயும் அடுத்த இடத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போறதில்லை. இந்த காடுகள்லயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களா இவைகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தீவு மாதிரி அந்த காடுகளுக்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் இந்த காடுகளோட தனிச்சிறப்பு நம்ம இந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. என்ன எதுக்கு எடுத்தாலும் உலகத்திலேயே சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுதான் உண்மை. உலகத்திலேயே அப்படி ஒரு காடு இல்லை அப்படிங்கும் போது நம்ம அந்த தனிச்சிறப்பை சொல்லி காட்டணும். அப்பதான் நம்ம இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி காடுகளை பத்தி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு இதை பத்தி புரிய வரும். சரி, உலகத்திலேயே அப்படின்னு இழுத்து சொல்ற அளவுக்கு வேற ஏதாவது விஷயம் நம்ம காடுகள்ல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு பேருதான் குறிஞ்சி மலர், குறிஞ்சி பூ.
இந்த குறிஞ்சி பூவோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூக்கள் பூக்கும். அப்படி பூக்கிற இந்த பூக்கள் ஒரு மலை முழுக்க அப்படியே தொடர்ந்து படர்ந்து விரிஞ்சு இந்த பூக்கள் பூக்கும். இப்படி பூக்கிற இந்த பூக்களை பார்க்கும்போது ஏதோ நீல கலர்ல அப்படியே வானத்தையே பிச்சு அந்த மலை மேல படர வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான காட்சிகளை கொடுக்கக்கூடியது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்க இந்த குறிஞ்சி பூக்கள். இது மட்டும் இல்லாம இந்த குறிஞ்சி பூக்கள்ல வரக்கூடிய தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால எடுக்க முடியும். மனிதர்களால அவைகள் எடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது இந்த பூக்கள்ல இருக்கிற அந்த தேனை உறிஞ்சு கொண்டு போய் தேனீக்கள் கூடுகளை கட்டும். இப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கிற இந்த பூக்களோட தேனை கொண்டு போய் தேனீக்கள் சேகரித்து தேன் கூடுகளை கட்டுது. அதனால இந்த தேன் ரொம்ப அரிதாக கிடைக்கிற தேனாகவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தேனாகவும் இது கருதப்படுது. இங்கே இருக்கிறதுல இந்த காடுகள் மட்டும்தான் பழமையானது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த காடுகளை உருவாக்குச்சே மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட 250 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மலை தொடர்ச்சி. கிட்டத்தட்ட 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமி குளிர்ந்து மொத்த பூமியுமே மிக குளிர்ந்த சூழ்நிலையில பனி மிகுந்த பகுதியா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல உயிர் பிழைச்சு தப்பிச்ச தாவரங்கள் இன்னுமே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான தனிச்சிறப்புகளை கொண்டதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. இப்படியாப்பட்ட தனிச்சிறப்பு கொண்ட இந்த மலைகளை பாதுகாத்து நம்மளோட அடுத்த சந்ததிக்கு இப்படியாப்பட்ட காடுகளை நாங்க பத்திரமா பார்த்து வச்சிருக்கோம். இனி வர்ற காலத்திலையும் நம்மளோட அடுத்த சந்ததி நீங்க எல்லாமே இந்த காடுகளை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த அடுத்த சந்ததிகளுக்கு உணர்த்தணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த காடுகளை பாதுகாக்கணும். உலகத்துல பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காடுகள் அப்படின்னு சொல்லி 8 காடுகள் எடுத்தா அந்த காடுகள்ல நம்ம காடும் ஒன்னா இருக்கும். இப்படி இவ்வளவு தனிச்சிறப்பு கொண்ட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தின பல விஷயங்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் நம்மளோட கடமை. இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக காணொலிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். மறக்காம அதையும் தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க. உங்களை இதே மாதிரியான வேறொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.